செய்ய போறது சீஸ் ஆம்லெட்டும் ஃப்ரெஞ்ச் ஆம்லெட்டும். இப்போ நம்ம சீஸ் ஆம்லெட் செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 முட்டை, சீஸ் ஸ்லைஸ் 2, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நறுக்கியது, ஒரு தக்காளி நறுக்கியது, தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், 2 முட்டை உடைச்சு ஊத்தியாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சு தக்காளியை போடுவோம். இல்ல வெங்காயத்தை போட போறோம். நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் போடுறோம். இதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்ப தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கலாம். இதுல நல்லா விஸ்கிச்சு கலக்கிக்கலாம். இப்ப தோசைக்கல்ல ஆட் பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்ப தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப இத ஊத்திக்கலாம். பார்க்கவே பீஸா மாதிரி சூப்பரா இருக்கும். இது வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ சீஸ் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். இப்போ சீஸ் போட்டுக்கலாம். இது சைடுல மாத்தி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், சுவையான சீஸ் ஆம்லெட் ரெடி. டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம செய்யறது ஃப்ரெஞ்ச் ஆம்லெட். தேவையான பொருட்கள் 2 முட்டை, தேவையான உப்பு, 2 முட்டை உடைச்சு ஊத்தியாச்சு. இதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. வெந்தர் இல்லாதவங்க விஸ்க் வச்சு 5 நிமிஷம் கலக்கிக்கோங்க. இப்போ தோசைக்கல்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலக்கி வச்ச முட்டையை எல்லாம் ஊற்றிக்கலாம். இது வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பிக்கலாம். இது மணி சைடுல எடுத்துக்கோங்க. அப்புறம் திருப்பி போடுங்க. சூப்பரா இருக்கு பிரெட் மாதிரியே. இப்போ எடுத்து இன்னொரு பிளேட்ல போட்டுக்கலாம். ஃப்ளஃபியான ஃப்ரெஞ்ச் ஆம்லெட் ரெடி. Thank you for watching the video. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Bye. Watching the video. Bye.